வணக்கம். இன்னைக்கு நம்ம காலண்டர்ல இருக்க தேதி நாள்காட்டி, அதாவது கீழே இருக்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பிரதர்? ஸ்லிப் கேக். கேக் கேக் செய்யற இடத்துல இருக்கோம். இந்த கேக் எப்படி செய்யறாங்கன்றத சொல்றதுக்காக பிரதர், உங்க பேர் என்ன? லக்ஷ்மண் அவர் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இது எப்படி ப்ரோ செய்வாங்க? இதுல வந்து பார்த்தோன்னா இது பார்க்கறதுக்கு வந்து சாதாரணமா நாள்காட்டி கேக் போனா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுல ஒரு பக்கம் ராசி பலன் இருக்கும், இந்த பக்கம் தேதி, முக்கியமான நாட்கள்னா அதில் போடுவாங்க. இதுக்குன்னே நிறைய ப்ராசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸ்டார்டிங் எடுத்தோன்னையும் பிரிண்டிங் வேணும். பிரிண்டிங்க்கு நம்மளுக்கு தேவை பேப்பர் வந்து ஒரு ரீல் மாதிரி வரும். அது வந்து 1 டன் 2 டன் அந்த இதில் வரும். அந்த ரீலை வந்து இந்த பார்ட்டிக்காரங்களுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து இறக்கி, அதுக்கப்புறம் இப்போ இங்கு மூலியமா ஒரு பிளேட்டில் அவங்க ஐயரை வச்சு எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க. இந்த ராசி பலன் எல்லாமே ஐயரை வச்சு எழுதிடுவாங்க. எழுதி அதுக்கப்புறம் எல்லா காலண்டரையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ராசி பலன். ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற வேற 1ஆம் தேதி எடுத்துட்டோம்னா 1ஆம் தேதியில இருந்து எல்லாமே ஒரே தான் இருக்கும். அந்த டேட் வைஸ் மாறும், வேற ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் இல்ல இந்த இது ஜூலை 7 ஜூலை 3ஆம் தேதி போட்டிருக்கு. இதுல காலண்டர்ல போனாலும் அதே தான் இருக்கும். எல்லாமே அதே தான் இருக்கும். அது எப்படி அப்போ எல்லாமே வந்து இது ஒரு இதெல்லாம் ஒரே இடத்துல தான் டிசைன் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல டிசைன் பண்ணுறாங்க. அந்த ஐயரை வச்சு எழுதி இது பண்ணி வாங்குறதான் அவங்க சங்கத்துல இருந்து. அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு பிளேட், அந்த டிசைன் ஃபுல்லாக ஒரு பிளேட்ல வந்துடும். அந்த பிளேட்ல நம்ம வந்து மிஷின்ல செட் பண்ணி இங்க் எல்லாமே நம்ம ஆமாம் இங்க் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த மிஷின்ல அடுத்து ரன் ஆகும்போது ஃபுல்லா நம்ம அந்த பேப்பர்ல இங்க் இருக்கனால பிரிண்ட் ஆகி வந்துடும். அது வந்து நம்ம மடிச்சே வந்துடும். மிஷினில் மடிச்சு வந்து அதுலேருந்து ஒரு 2-3 கோவர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து தட்டி இந்த மாதிரி பண்டல் போட்டுருவாங்க. இது இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், இந்த மாதிரி பண்டல் போட்டுருவாங்க. அதை வந்து இப்போ 1ஆம் தேதி எடுத்துட்டோம்னா அந்த ஃபுல் பண்டலில் வந்து 1ஆம் தேதி மட்டும்தான் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு இது டைப்பில் வச்சுட்டு அதை வந்து பிரிதின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிதி. இது வந்து பிரிதி எடுத்து 1லேருந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு எடுப்பாங்க. அதுலேருந்து 6லேருந்து அடுத்து 7th மந்த்லேருந்து 12th வரையும் ஒன்று இருக்கும். அது வந்து திரும்ப ஒரு பண்டல் கட்டி இன்னொரு பிளேஸ்க்கு போகும். அங்கேருந்து அவங்க லேடிஸ் வந்து பிரிப்பாங்க. இப்போ 4 கார்னர்ஸ்ல 2 கார்னர் வந்து கட் பண்ணி கழிச்சிருவாங்க. அதாவது இந்த கார்னர்ஸ்ல கட் பண்ணி 2 கார்னர்ஸ் 4 கார்னர்ஸ்ல 2 கார்னர்ஸ் கட் பண்ணி அதுலயும் ஹாஃபா கட் பண்ணிடுவாங்க. ஹாஃபா கட் பண்ணி 2 டைப்ல வரும். உங்களுக்கு இதை காமிக்கலாம். 2 டைப்ல வரும். முதல் 6 மந்த்ஸ் ஒரு இதில் வரும், அடுத்த 6 மந்த்ஸ் ஒரு இதில் வரும். அதில் வந்து இப்போ லேடிஸ் வந்து இந்த 1ஆம் நம்பர் வந்து பாட்டிக்காரங்க அடிச்சு கொடுத்துருவாங்க பிரிண்ட் உங்களுக்கு. அந்த 1ஆம் நம்பரை மேலே வச்சு இது வந்து அடியேட்ட சொல்லுவாங்க. இதையும் அடியில் வச்சு இது 2ஐயும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்கு அடுத்த இதில் முன்னாடி உள்ள லேடிஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, செலவு நட்டுவாங்க. இந்த உங்களுக்கு இதில் தெரியும், இந்த இது ஆமாம், இது வந்து செலவன். இது வந்து அவங்க போடுவாங்க. இப்போ நம்பர் வைஸ் இருக்கும், 4, 5, 6, 7, 10 அந்த இதில் இருக்கும். உங்களுக்கு செலவன் போட்டு அது வந்து ஒரு ஹோல் இதில் வந்துடும். உங்களுக்கு கவர் போட்டு வச்சிருவாங்க. ஆமாம், 3 இதில் வரும். உங்களுக்கு இதை வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு இதில் ஃபுல்லாக அந்த ஒயிட் இதில் கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு இது மட்டும் தனியாக வந்துடும், அந்த ஷேப் மட்டும். அதாவது இப்போ இது அதுலேயே பெரிய இந்த கேக் மட்டும் இது வந்து 10ஆம் நம்பரு, இது வந்து 5ஆம் நம்பரு. இது மாதிரி 4, 6, 7 அந்த டைப்ல இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் செக்ஷன் போகும். அந்த ஃப்ரேம் செக்ஷன்ல உங்களுக்கு மேலே கம் அடிச்சு இது வந்து இந்த ரெட் கலர் வந்து கலிக்கா, இந்த கலிக்கா ஒட்டி தீட்டி விட்டு காஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து மேலே போகும். அப்ஸ்டர்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கம்பி போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கம்பி போடுவாங்க. ஆமாம், சென்டரா இங்கே சென்டரா பார்த்து போடுவாங்க. இப்போ கம்பி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா சில பாட்டிக்காரங்க வந்து ஆணி அடிப்பாங்க. அதுக்கு வந்து கம்பி போட தேவையில்ல. கம்பி போடாமல் எங்களுக்கு அணி போட்டுருக்காங்க, கம்பி போடாமல் உங்களுக்கு அணி போட்டுருவாங்க. இப்போ இதுலேயே என்னென்ன சைஸ்லாம் பண்ணுறீங்க? இப்போ இது ஒரு சைஸ் இருக்குது, இது ஒரு சைஸ். ஆமாம், இது 10, இது 5, இதில் வந்து 4 இருக்குது. 4ஆம் நம்பர் வந்து இதோட சிறுசாக இருக்கும். 6 வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 7 வந்து இதில் இவ்வளோ இந்த சைஸில் இருக்கும். 7
இந்த இதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் பண்ணி தரோம். என் கம்பெனி வந்து நான் வந்து பிறந்து 2002. அப்பா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சது வந்து 1991 ஆரம்பிச்சாங்க. இது வந்து வெப் மட்டும் வெப் வந்து 2013 ஆரம்பிச்சாங்க. அங்கே பிரிண்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். அது வந்து 2013 ஆரம்பிச்சது. இது வந்து 1991 ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்பாவுக்கு அடுத்து நானும் எனக்கு பிரதர் எல்டர் பிரதர் ஒருத்தர் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு. இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த சீசன்லாம்? இந்த வருஷம் கொஞ்சம் ரஷ்ஷாகவே தான் போகுது. என்ன ஆள் தான் கொஞ்சம் லீவ் போட்டுறாங்க. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. ஜனவரி 10 வரையும் இருக்கும் ஒர்க்கு ரஷ்ஷாக போகிறதுனால. இல்லை ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு? காலண்டர் ப்ரைஸ்லாம் காலண்டர் ப்ரைஸ் இந்த அட்டை ரேட்டு பேப்பர் ரேட்டு இப்போதைக்கு கூடியிருக்கு. லாஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு எண்டில் வரும்போது எல்லாமே ரேட்டு கூடிரும் அந்த டிமாண்ட் இதில் போகிறனால. இப்போ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரு எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த ரேட்டில் வரும். அதுபடி சைஸ் வைஸ் உங்களுக்கு ரேட் போடும். அது போக அந்த டை கட்டிங்கு அந்த இது வரும். அதுலேயுமே உங்களுக்கு இதில் டை கட்டிங் வருதுங்களா? இல்லை அட்டையை சேர்த்து வரும். ஓகே ஓகே. டை கட்டிங் அந்த இதில் வரும். அது இது ரேட் வந்து மாறும். ஃபுல்லாக சிலிப்பு அட்டை ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி. இப்போ காலண்டர் வந்து 2 மாதம் தான் சீசன் கொடுப்பாங்க. இந்த கேக் எப்படி சீசன் எப்படி இருக்கும்? சீசன் வந்து இப்போ உங்களுக்கு 6th மந்த் மிடில் ஆரம்பிக்கும். டிசம்பர் எண்டு வரையும் இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் ஒர்க் ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஜனவரி 1st வீக் வரையும் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்ற நாட்கள்லாம் இதில் என்ன ஒர்க் பண்ணுவாங்க? இது இல்லை மற்ற நாட்கள் இப்போ இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா இப்போ அந்த நீங்கள் நோட்டு கட்ட போடுவீங்க பார்த்தீங்களா மேலே ஷீட், அந்த ரோல் மிஷின் வரும். அது ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு 5 கலர்ஸில் வரும். அது வந்து ஹோல் பேக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க பார்ட்டிக்காரங்களுக்கு. அவங்க மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவீங்க? ஆமாம். அவங்க அந்த ஹோல் இந்த இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பஞ்ச் ஆஃப் இது இருக்கும், அட்டைப்பெட்டி இருக்கும். அந்த இதில் போட்டு நாங்கள் செட் பண்ணிடுவோம். வண்டிக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. பார்ட்டிக்காரங்க என்ன ரேட்டுக்கு வச்சுருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு சேல்ஸ். ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. எப்படி இந்த கேக் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி.